ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், அதாவது கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற திருமண பந்தத்தினால இருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டெடுக்கிறது சம்மந்தமாக சட்டம் என்ன சொல்கிறதுன்றது ஒரு சிலது இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா அவங்க 2 பேர் சேர்ந்து வாழறதுக்கு நீதிமன்றம் மூலமாக சட்டம் மூலமாக சட்ட ரீதியாக நீதிமன்றம் மூலமாக எப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வாழறதுக்கான வழி செஞ்சு கொடுக்கறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னால் பொதுவாக ஆர்சிஆர்னு சொல்லுவாங்க. ஆர்சிஆர்னால் எல்லாருக்கும் புரியும். இந்த ஆர்சிஆர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட், லீகலாக என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, 2 பேர், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் பிரிஞ்சு இன்னொருத்தர் இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்கள், ரீசனபிள் கிரவுண்டு எதுவும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் திரும்பி சேர்ந்து வாழ கேட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட முடியும். ஆஸ் சிம்பிள் as that. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் பிரிஞ்சு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான ரீசனபிள் கிரவுண்ட் இல்லாமல் பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா கோர்ட்டில் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுனால என்ன மாதிரி ஒரு ஆர்டர் வரும் கோர்ட்லேருந்துன்னா, சாதாரணமாக கோர்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். இந்த கேஸ் ஜெயிச்சதுன்னா எந்த விதமான நியாயமான காரணங்கள் இன்றி அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் பிரிஞ்சு இருக்காங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்க ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளியே போய்ட்றாங்க, இல்லை ஹஸ்பண்டு வீட்டை விட்டு வெளியே போய்ட்றாங்க, இல்லை ஹஸ்பண்டு ஒய்ஃபை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் இன்னொருத்தர் அக்ரீவ்டு பாதிக்கப்பட்டவங்க ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் ஒன்று போட்டு, இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, அதனால் எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இதனால் கோர்ட் என்ன மாதிரி ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுன்னா, 1 வருஷ காலத்துக்குள்ளே 2 பேரும் இந்த மாதிரி சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக. இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷனை ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது உண்டு. ஃபேமிலி கோர்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னாக்கா சாதாரணமாக சப்கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது ஒன்று சப்கோர்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது உண்டு. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் கோர்ட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது இவரோட சேர்ந்து தான் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுனா அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதாவது ஜீவாதார உரிமை பாதிக்கப்படாதா? அதாவது இன்னாரோட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டால் கம்பல் பண்ண முடியுமா? இல்லை ஒரு சட்டத்தாலேயே கம்பல் பண்ண முடியுமா? இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு ரைட் டு லைஃப், அதனால் வாழறதுக்கான உரிமை ஜீவாதார உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் இருக்கிற ஜீவாதார உரிமை எனக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இன்னாரோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு கம்பல் பண்ணுற அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தது. இது என்னென்னா, ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸில் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு இந்த கேள்வி மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிச்சு. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஒரு கணவர் மனைவி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க என்னை பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாழ சொல்லி கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மனைவி இதே தான் சொல்கிறாங்க. கோர்ட்டாலேயும் நீதிமன்றத்தாலேயும் என்ன இவரோட வாழ சொல்லி கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன்னாக்கா என் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட் எனக்கு பாதிக்கப்படுறது, என்னோட ஜீவாதார உரிமை எனக்கு பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் முறையிடுறாங்க. அப்போது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு அந்த சமயத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா, இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ சொல்லி கம்பல் பண்ணுறதுக்கான உரிமை எந்த விதமான கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்துக்கும் கிடையாது. அதனால் இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்ற கான்செப்டே பேசிக்காக இது அன்கான்ஸ்டிடியூஷனல். பிரிவு 9 செக்ஷன் 9, அது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 9 தான் இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. அந்த செக்ஷன் 9 கான்ஸ்டிடியூஷனலாக வேலிட் கிடையாது. இது பிரிட்டிஷ் காலத்தில் இன்னொருத்தர் மேலே ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட, பிரிட்டிஷ் காலத்தையே பார்த்து பிரிட்டிஷ்காரங்களோட சட்டத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்த ஒரு சட்டம். இதுக்கு அடிப்படை எதுவும் கிடையாது, இது நியாயமற்றது அப்படின்னு சொல்லிட்டு
ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அப்போது ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் இந்த தீர்ப்பை டெல்லி ஹைகோர்ட்டு இன்னொரு கேஸில் பரிசீலனை பண்ணிது. இந்த கேஸில் என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி டெல்லி ஹைகோர்ட்டில் அவங்க மேலே ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸை ஒரு மனைவி எதிர்கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி தீர்ப்பு இருக்குது, என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி தீர்ப்பில் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லியிருக்கு. அதே மேற்கோள் பார்த்து நீங்கள் வந்து எனக்கும் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிவிடுங்க, இவரும் என் மேலே ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் போட்டிருக்காரு, இது மேலே ஆர்சிஆர் கேஸே போட்டிருக்காரு, இது செல்லாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அவங்களோட கேஸில் முறையிட்டாங்க. அப்போது டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, கணவன் மனைவின்ற உறவுக்கு நடுவில் ஜீவாதார உரிமைனும் இல்லைனாக்கா அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நடுவில் கொண்டு வந்தால் அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர், சொசைட்டியோட அமைதி எல்லாமே போயிடும். கணவன் மனைவி உறவுன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸுன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னாக்கா, ஒரு திருமணம் அப்படியே சப்சிஸ்ட் ஆகிட்டு இருந்து ஆனால் அதே சமயத்தில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட உறவு உடைஞ்சி முறிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ரெமெடி இருக்குன்றதுக்கு, என்ன பரிகாரம் இருக்குன்றதுக்கு பார்க்குறதுக்கு தான் இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்ற ப்ரொவிஷன் இருக்குது. இது அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாது, அப்படி நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட தீர்ப்பை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இந்த டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கப்புறம் வந்த இன்னொரு தீர்ப்பில் ஏற்றுட்ருக்கு. அதனால ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் ஒரு கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு சட்டவிரோதமானது ஆகாது, ஒருத்தரோட மனத உரிமைக்கு எதிரானது ஆகாது. இப்போது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷனில் என்னெல்லாம் டிஃபென்சஸ் எடுக்க முடியும், எப்படின்னா பதில் சொல்ல முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் ஸ்டாண்டர்டான பதில், சாதாரணமாக ஒருத்தருக்கு மேலே ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குனாக்கா முதல் கொடுக்குற டிஃபென்ஸ் வந்து குரூவல்ட்டி. அதாவது இன்னொருத்தர் என்ன கொடுமைப்படுத்துகிறாரு, அவர் என்ன கொடுமைப்படுத்துகிறாரு, அந்த வீட்டில் அவரோட சேர்ந்து போய் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி மேலே கணவர் வந்து ஒரு ஆர்சிஆர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு, சேர்ந்து வாழணும்னு சொல்லி. வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கார், அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்பி சேர்ந்து வந்து வாழ சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாருன்னா மனைவி இமீடியட்டாக சொல்லலாம், அந்த வீட்டுக்கு வந்தால் என்ன துன்புறுத்துறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை சித்திரவதை பண்ணுறாங்க, என்னால் அங்கே வாழ முடியாது, அவரோட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியால் சொல்ல முடியும். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிஃபென்ஸு. நிறைய கேசஸில் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறப்படுற ஒரு டிஃபென்சஸ். அது ரெண்டாவது டிஃபென்ஸு, பாசிபிள் டிஃபென்ஸ் என்னென்னா, ஒரு ரீமேரேஜ், அதாவது இன்னொரு திருமண பந்தத்தில் அவங்க ஈடுபட்டுனது. அதாவது கணவர் வந்து மனைவி மேலே ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, அதாவது பிரிஞ்சிருந்து. ஆனால் இந்த 2-3 வருஷத்தில் இந்த நடுவில் இன்னொரு திருமண உறவில் வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் பிரிஞ்சு இருக்காங்க. இப்போது திரும்பி பழைய மனைவியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு கோர்ட்டுக்கு வராருன்னா அது வந்து ஏற்றுக்காத கோர்ட்டு. ஏன்னா இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு, அதனால முதல் திருமணத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அது வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கொடுமையை தான் கொடுக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை கன்சிடர் பண்ணும். இதுக்கப்புறம் இன்னொரு டிஃபென்ஸ், காமனான டிஃபென்ஸ் என்னென்னா, இன்னார்டினேட் டிலே, ரொம்ப கால அவகாசத்துக்கு கழித்து ஃபைல் பண்ணப்படுற ஒரு கேசஸ் ஆர்சிஆருக்கு. அதாவது முதல் ஆர்சிஆர் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது பிரிஞ்சு வாழ ஆரம்பித்ததுலேருந்து அனாவசியமான ஒரு 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸ் வந்து செல்லாது. அந்த கேஸுக்கு வந்து நல்ல டிஃபென்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு, ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க ஃபைல் பண்ணியிருக்கலாம், இத்தனை வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் டிஃபென்சஸ் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேசஸில். இதுவும் மேலே இருக்கிற டிஃபென்ஸ்லாம் கேஸ் டு கேஸ் பேசிஸில் கன்சிடர் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், ஃபேமிலி கோர்ட்டை மேக்ஸிமம் கவுன்சிலிங் மற்றும் மீடியேஷன் மூலமாக கேஸ் டு கேஸ் பேசிஸில் ஒவ்வொரு கேஸஸையும் டிசைட் பண்ணும். இது ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ரூல் எதுவும் கிடையாது ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த கேஸுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி என் கேஸுக்கும் சிமிலராக இருக்குது ஃபேக்ட்ஸு, அதனால் இதே மாதிரி தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோர்ட்ஸில் கேட்குறது முக்கால்வாசி டேலி ஆகாது. ஏன்னா
ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொருத்தரோட அடிப்படையும் வேறு வேறுன்றதுனால ஃபேமிலி கோர்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் டேலி ஆகாதுன்றதுனால ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் பேசிஸில் நிறைய டிஃபென்சஸ் எடுக்கிறது உண்டு. ஆனால் பொதுவான டிஃபென்சஸ் இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம். இப்போது ஒரு ஆர்சிஆர் பெட்டிஷன் மேலே ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீர்ப்பு ஃபைனலாக வந்துருச்சு, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாகணும், 1 வருஷத்துக்குள்ளே சேர்ந்து வாழுங்க, இந்த வீட்டுக்கே வந்து திருமணமான இந்த சேர்ந்து வாழ்ந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு. அப்படி வரப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு எஃபெக்ட் தான் என்ன, அதை வச்சு எப்படி பண்ண முடியும், எப்படி அமல்படுத்த முடியும், 1 வருஷத்துக்குள்ளே சேர்ந்து வாழலைனாக்கா என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து 1 வருஷத்துக்குள்ளே அது தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலைனாக்கா, எதிராளி அந்த மாதிரி நடந்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இட் பிகம்ஸ் அ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு காரணமாகவும் அடிப்படையாகவும் ஆயிடுறது. இப்படி ஒரு கணவர் வந்து ஒரு மனைவி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சேர்ந்து வாழ சொல்லி கேட்டு கோர்ட்டு 1 வருஷத்துக்குள்ளே சேர்ந்து வாழ சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளே மனைவி வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரீசன் ஆகிடும் டைவர்ஸ்க்காக. இட் பிகம்ஸ் அ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம், கணவர் வந்து மனைவி மேலே ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிச்சிட்டார், மனைவி வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னு இருக்கும்போது அப்போது மனைவியால் ஜீவனாம்சன்றது மெயின்டெனன்ஸுன்றதை கணவர்கிட்டேருந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கு. சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வழி இருந்து ஒரு கடமையும் அவங்க மேலே இருக்குன்னுச்சே அவங்களால ஜீவனாம்சம் கிளைம் பண்ண முடியாது. அது ஒரு 2வது முக்கியமான விஷயம். 3வது, இதை அமல்படுத்தும் போது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்டு அமல்படுத்த முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து சிவில் ப்ரொசீஜரில் இருக்குது. அதாவது கணவர் வந்து ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்கிறாரு, மனைவி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கணவரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி கேட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இது ரொம்ப ரேர், தமிழ்நாடு சினாரியோவில் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹார்ஷான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா அது ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி கோர்ட்டுன்ற ஸ்ட்ரக்சருக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் அது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரேராக தான் இது பிரயோகிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியறதுன்னா சட்டத்தில் வந்து 2த்துக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. விவாகரத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, பிரிஞ்சு வாழறதுக்கு ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரோட உரிமையை சட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி அந்த சொசைட்டியோட நலனையும் கருதி அந்த உரிமையை எப்படி நிலநாட்டுறதுன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ்லாம் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு நல்லா உதவியாக இருக்கும்ன்றது இந்த வீடியோ.